ஹாய் மக்களே, வணக்கம். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போட்டேன், அதுக்கப்புறம் போடலை வீடியோ. எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன். எங்கள் வீட்டில் வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கும் சரியில்லை இருக்கும். அதனால் டயாலிசிஸ் இன்னைக்கு இப்போ என்ன சாதம்னா சாம்பார் சாதம் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன், ரீஃபைண்ட் ஆயில் தான், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காயட்டும். டக்குன்னு செய்திடலாம். எல்லா காயும் என்னென்ன காய் இருக்கும், உருளைக்கிழங்குலேருந்து எல்லாமே போடலாம். நான் இன்னைக்கு போடல, அவசரத்துக்காக டக்குன்னு செய்யறேன். நான் அம்மா எல்லா கையிலையும் மசாலா டப்பா. டக்குன்னு சில சமயம் லேட் ஆகிடும்மா மக்களே, ஏந்துக்க கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா மற்ற நாளெல்லாம் வேலை செய்கிறோம். நேற்றும் கோயிலில் கருமாரியம்மா கோயிலில் நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா கோயிலில் இப்போ இந்த பாருங்க, கடுகு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு சும்மா ரெண்டு இது வருங்க, அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயத்தை பச்சை மிளகாய் இதெல்லாம் வெடிக்க வரும்போது ஒரு மனம் வரும், சொல்லவே வேண்டாம். அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்துடல. அம்மா ஃப்ரிட்ஜில் பச்சை மிளகாவை தேடுறாங்கோ. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா அடிச்சுட்டா என்ன. பாருங்க, நான் பச்சை மிளகாய் கிள்ளி கிள்ளி கழுவி வச்சிருவேன். காரம் வேணுன்ற அளவு பச்சு போட்டு இது அப்படியே மூக்கில் வச்சு எரியும். இப்போ தக்காளி கோவப்பழமாக தான் இருக்குது தக்காளி. சவடி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு அதில் தோரம்பருப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா குழைய வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிறகு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி வச்சுருக்க காய் அலசி, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் மூணுத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கா. காய பொடியை நறுக்கியிருக்கு. பெருசாக போட்ட சாப்பாட்டுலேருந்து வச்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது. இது வெந்ததுலேயே குழஞ்சிடும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் துளியோண்டு போட்டுக்கிறேன். சாம்பார் தூள், அப்புறம் நம்ம அரைச்ச தூள், மிளகாத்தூள். ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால காரம் இருக்கும். ஓகேங்களா மக்களே?
கொஞ்சோண்டு வரமாங்க வெறும் தூள், அவ்வளோதான். இதை பாருங்க மக்களே, என்ன பண்ணுவீங்க மதர்? அந்த வடிகட்டுறதுல போட்டு வடிகட்டுறது மதர் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அச்சோ சிம் பண்ண விடாத பண்ணுறா. அரிசி போட்டுட்டேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை கப்பு துவந்து போட்டுட்டேன். அவ்வளோதான் மக்கள். இப்போ தண்ணி வந்து நல்லா குழைய வேகணும், அப்போதான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுறேன். 1 2 3 4 5 ஊற்றிருக்கேன். இப்போ இன்னும் ஊற்றணும். கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதான் புளியும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். சாம்பார் சாதம்ல, அதனால் கொஞ்சம் 5 டம்ளர் ஊற்றிக்கணும் தண்ணி. நேயர்களுக்கு இன்று பிறந்த நாள் திருமணம் காணும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தண்ணி ரொப்புவாங்க, நம்ம அங்கே போய் பார்ப்போம். அருமையாக தண்ணி ஊற்றிக்க. எல்லாத்தையும் கலக்கி அது இந்த மாதிரி கலக்கி. முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போல் எல்லா காயும் போட்டு செய்யலாம். சூப்பராக இருக்கும். எங்களிடம் 2 காய்களை வைத்து சமைத்து இருக்கோம். 5 6 7 டம்ளர் தண்ணி வேணும். குறை ரொம்ப இருப்பா. மொத்த தண்ணி சாம்பார் சாதம் இழுத்துருமாம்மா. இந்த பாருங்க கொத்தமல்லி. ஆமாம், நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டாச்சு. முன்னெல்லாம் மம்மி சாம்பார் வச்சாங்கன்னா அந்த கொத்தமல்லி தூரத்துலேயே சண்டை நடக்கும். அதாவது கொத்தமல்லி தூள்னா அவங்க தான் சமைச்சாங்கன்னு கரெக்டுன்ற மாதிரி சண்டை போடுவோம். கிண்டி விட்டுறேன். மூடிடணும். மக்களை மூடிட்டு வார விசில் வந்தோடனே சொல்கிறேன். ஒரு 3-4 விசில் நல்லா கொஞ்சம் விடணும். 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஆவி பருக்கு அருமையாக சாதம் வெந்து இருக்கு பாருங்க. பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கும்.